ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, பொங்கல் செலிப்ரேஷன் தான். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தொடங்கினது முதல் வீடியோ பொங்கல் வீடியோ தான். வாங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காலையிலே எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். சரி பொங்கல் வைக்கலாம் கொஞ்சம் நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு, லியோனாவுக்கு பொங்கலுக்காக பாவாடை சட்டை தான் வாங்கணும். ஆனால் அவள் எனக்கு சாரியே கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னனால இருந்த சாரியே நல்லா அயன் பண்ணிவிட்டு அதை தான் கட்டி விட்டுட்டு இருந்தோம். நான் பாப்பாவுக்கு குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தங்கச்சி லியோனாவுக்கு சாரீலாம் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. காலையிலே எல்லாருக்கும் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் அரைச்சி வச்சுருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக குளிக்க ஆரம்பித்தாங்க. நான் லியோனாவுக்கு ஜவுரி முடி அதை சிக்க எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் போட்டதே அப்படியே சுருட்டி வச்சாச்சு. இப்போ நல்லா சிக்கு பிடிச்சி போயிருந்தது. அதனால் கேட்டில் மாட்டி வச்சு நல்லா பெரிய சீப்பு வச்சு நல்லா சிக்க எடுத்து விட்டு ஒரு பாகத்தையும் நல்லா முடிச்சு போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லியோனாவை அப்படியே வேணால் ஒரு குடுமி போட்டு விடுறேன்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க, எனக்கு சாரி கட்டி ஜவுரி முடி வைக்கணும் அப்படின்னு தான் ஒரே ஆட்டம். சரி வான்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். லியோனாவோட முடி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்காக இருக்கும். அதனால் பின்னுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். சின்னதாக பின்னிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குடுமி மாதிரி போட்டு வளையல் வச்சு கொண்ட மாதிரி முதல்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜவுரி முடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு என்ன பண்ணுறது, குழந்தைங்க ஆசைப்பட்றாங்களே, அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அதனால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். லியா குட்டியை குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தது நல்ல தூக்கம். அதனால் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லியோனா ரெடி பண்ண ஆரம்பித்தோம். வாங்க இப்போ நம்ம கோல கதைக்கு வரலாம். ஏன்னா ஷார்ட்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படி கோலம் போட்டேன்னு சொல்லிட்டு. இது வாசலில் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கோலம் போட்டு நல்ல கலர்லாம் பண்ணியிருக்கோம். இது நான் மட்டும் போடல, என் தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு சூப்பராக வரும்ன்ட்டு. சின்னதாக தான் போட ஆரம்பித்தோம், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்தது. இது சாணம் போட்டு வரைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி நான் பால் வாங்குவோம்ல அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் கலர் பொடி இந்த வெள்ளை பொடியெலாம் வாங்கும்போதே அங்கேயே சாண பவுடர் அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. 20 ரூபா தான் ஒரு பாக்கெட்டுன்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்த்தேன். உண்மையிலே சாணம் போடுற மாதிரியே தான் இருந்தது. என்ன ஒன்று, கையை காலெல்லாம் தான் நல்லா மஞ்சேர்னு ஆகிப்போச்சு. சாணம் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் கை காலெல்லாம் ஒட்டாது. ஆனால் இதில் வாசனைலாம் எதுவும் வரல. நல்லா கை காலெலாம் ஒட்டியாச்சு. வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும் போதெல்லாம் மஞ்சளாக தான் இருந்தது. அதனால் இனிமேல் இந்த பவுட்ரு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கெமிக்கல் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில, ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கோலம் தான் போட ஆரம்பித்தோம். பார்த்திங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டு பொங்கல், அதாவது இந்த வருஷம் இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா என் கோலத்தை பார்த்திங்கனாலே சின்ன குழந்தையும் அழகாக வரையும். இந்த அம்மா என்னம்மா இப்படி வரையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீடியோவில் கலர் பொடியெல்லாம் காய வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியல. கடையிலேருந்து அப்படியே டைரெக்டாக வாங்கிட்டு தான் கலர் பண்ணணும். ஆனால் நல்லா நீட்டாக தான் வந்துச்சு. சின்ன வயசில் எங்களை யாரையுமே கோலம் போடவே விட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அக்கா சூப்பராக கோலம் போடுவாங்களா, அவங்களே போட்டுட்ருப்பாங்க. எங்கள் அம்மாவும் நல்லா கோலம் போடுவாங்க. நாங்கள் அந்த பக்கமே போக மாட்டோம். சின்ன வயசுலலாம் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே என்ன இருக்குது, டெய்லி இனிமேல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். அடுத்த பொங்கலுக்கு இன்னும் சூப்பராக போடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். லியோனாவுக்கு இப்போவே எல்லாத்துலேயும் மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி கோலம் போடணும் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லியோனாவுமே எங்கள் கூட ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தால். எந்த வேலையாக இருந்தாலுமே லியோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். நிறைய பேருக்கு அது தெரியும். இந்த கலர் பவுட்ரு ஒரு பேக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் நிறையாவே இருந்தது பாருங்கள். வெளியே இங்கே உள்ள எல்லாத்துக்குமே கலர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வெள்ளை பொடியும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி தான் விற்றுருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் செங்கலில் தான் நெருப்பு பற்ற வச்சு பானைலாம் வச்சு தண்ணி ஊற்றி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். போன தடவையும் செங்கல் வச்சு தான் பண்ணேன். இந்த தடவையும் செங்கல்லாம் வச்சு அடுப்புலாம் மூட்டி. ஆனால் போன தடவை நிறைய புகைலாம் எனக்கு சரியாக அந்த அளவுக்கு நெருப்பு பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த டைம் நல்லா காஞ்ச விறகுலாம் எடுத்துகிட்டு நல்லா நெருப்பெல்லாம் பிடிச்சி நல்லா ஒலை கொதிச்ச பிறகு தான் அரிசியெல்லாம் போட்டோம். சூப்பராக இருந்தது ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு.
வெளியே உள்ள அடுப்பில் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சோம். உள்ளே வந்து வெள்ளை பொங்கல், தக்காளி குழம்பு, வடை, 2 விதமான வடை, பருப்பு வடை, உளுந்த வடை 2மே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தோம். கூடவே வந்து தயிர், ரசம் இதெல்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது பாட்டி வந்து இதெல்லாமே செய்வாங்க. பொங்கல் வெள்ளை பொங்கல் வச்சாங்க அப்படின்னாக்கா தக்காளி குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் தயிர் தாளித்து வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணோம். அந்தளவுக்கு வரல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்துச்சு. எல்லோரும் வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். இந்த பொங்கல் பொங்கி வரும்போது எங்களுக்கெலாம் ஹாப்பியாக இருந்துச்சோ இல்லையோ, லியோனாவுக்கும் இந்த குட்டீஸுங்களுக்கெலாம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரே கற்று ஸ்கூல்லலாம் வந்து கைத்தட்ட சொல்லி இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனால் இங்கேயும் வந்து ஒரே கத்தின்னு கத்திட்டு இருந்தாங்க. என்னோட அக்காவும் இன்னொரு தங்கச்சியும் தான் வந்து மிஸ்ஸிங். அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க மாமியார் வீட்டில் போகிறாங்களாம். அதனால் வந்து அங்கே போயிருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து செஞ்சுருந்தோம். உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று அவங்க இல்லைன்றது தான் ஒரு குறை. பொங்கல் பொங்குற வரைக்கும் நான் வந்து வெளியே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்ணும்ல குழந்தைங்க. அதனால் நான் வந்து உள்ளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற அந்த குழம்பு, ரசம், தயிர் அதெல்லாமே நான் செஞ்சிட்ருந்தேன். வடை மட்டும் என் தங்கச்சி வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தா. ஏன்னா வடை வந்து சூப்பராக போடுவாள். எனக்கு அந்தளவுக்கு வந்து போட தெரியாது. அதனால் அவள் வந்து போடுறதுனால மற்ற எல்லா திங்ஸும் வந்து அரைச்சி வைக்கிறது, கட் பண்ணி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். அதுவும் இந்த முக்கியமாக இந்த உளுந்த வடையில எனக்கு ஓட்ட போடுறதுனாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் என் தங்கச்சி நல்லா போடுவா. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. அங்கே நின்று பேசிக்கிட்டே வந்து ஒரு வடையை வந்து காலி பண்ணிட்டேன். லியா குட்டிக்கும் மதிய லஞ்சுக்கு வந்து வெள்ளை பொங்கல்லே தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு கொடுத்தேன். சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. லியா குட்டிக்காகவே வீட்லேயே வந்து பசுந்தயிர் தான் போட்டிருந்தேன். நைட்டு ஊற ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அவள் தூங்கி எழுந்திரிச்சவனே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லியா குட்டிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டோம். இதுதான் லியா குட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாவாடை சட்டை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தது லியா குட்டிக்கு. சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, போடுறதுக்கும் நல்லா இருந்தது. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்துட்டோம். நல்லா வாழை இலையை போட்டு செஞ்சதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் வந்து எங்களுக்கு பொங்கல் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.